கரூர் துயர சம்பவத்தில் மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது விஜய் தான். ஏன்னா அவர் தான் அங்கே போய் பரப்புரை நிகழ்த்தினார் செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு 8 மணிக்கு. அந்த நெரிசலில் தான் நிறைய பேர் இறந்தாங்க. ஸோ அதனால் அவர்கிட்ட விசாரிக்கணும்னு சிபிஐ நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அவர் என்ன அப்சர்வ் பண்ணார், அன்னைக்கு அவருக்கு என்ன ஃபீல் பண்ணார், அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு இப்போ மற்றவங்களெல்லாம் கேட்டாங்க. ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், மதியழகன், அப்புறம் புஷி ஆனந்த் உள்பட எல்லார்கிட்டையும் கேட்டாங்க. எல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. அவங்களும் தங்களுக்கு யார் மேலே சந்தேகம், இது வெறும் ஆக்சிடெண்ட் இல்லை, இது ஒரு சதிச் செயல், திட்டமிட்டு திரு விஜய் அவர்களுடைய பெயரை களங்கப்படுத்தவும், அவருடைய அந்த பரப்புரை பயணத்துக்கு ஒரு முடிவு கட்டவும் இதை சில சமூக விரோத சக்திகள் அல்லது அரசியல் பின்புலம் கொண்டவங்க சதி பண்ணி தான் நிறைவேற்றியிருக்காங்க. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.